பீடியில இருந்தானே புகை வரும். இங்க என்ன புகையில இருந்து ஒரு பீடி வருது? பாருங்க பாருங்க. இப்ப நாங்க எல்லாரும் இப்ப போகணும், அந்த சைட்டுக்கு போகணும். நாங்க ஏன்டா முறுக்கச்சுல பூஞ்சா மாதிரி மூஞ்சில முடிய வச்சுக்கிட்டு மாட்டி உள்ளான்னு பாக்குறியா? கொஞ்சம் கட்டாயங்கள் இப்ப மத்தி வந்து மந்தியாங்க. பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே. இவன் ஒன்றரை அக்கப்போருக்கு அளவில்லாம போச்சுரே. யாருக்காக உங்களது ஃபேமிலியை விட்டு கொடுக்கார்கள்? உங்களது நண்பர்களை விட்டு கொடுக்கார்கள்? பீடியில இருந்தானே புகை வரும். இங்க என்ன புகையில இருந்து ஒரு பீடி வருது? இவரை கொண்டு நாங்க இப்ப கட் பண்ண போறோம். கட் பண்ணிட்டு நாங்க கட் பண்ணல, மாமா கட் பண்ண போறாரு. பாத்தீங்கன்னா மாமா ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இது நம்ம பைட்டை போட்டு பார்ப்போம் எத்தனை கிலோ வரைக்கும். 300 ஒரு மட்டும் நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம் முருங்க. மெதுவா எப்படி 300. சரி, நாங்கள் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோமே. எல்லா மக்களையும் பாருங்க, நம்ம மக்கள் எல்லாரும் இருக்காங்க. பாருங்க. இப்ப நாங்க எல்லாரும் இப்ப போகணும், அந்த சைட்டுக்கு போகணும். நாங்க எப்படி போறோம்? முக்காவாசி தண்ணி இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க ஒழுங்கா சொல்லிட்டு போங்க தம்பி. பாண்டா பொம்மை மாதிரி இருந்துட்டு காண்ட ஏத்திட்டு போறான். கிரிசாந்த் அவர்களை நாங்க இறக்கி ஓட்டிய பயமா இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபேமிலிக்கு போற சூட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு தனேஷ்குமார் அவர்கள் இதால போறாரு. பஸ் வந்து ஏன்டா முறுக்கச்சுல பூஞ்சா மாதிரி மூஞ்சில முடிய வச்சுக்கிட்டு மாட்டி உள்ளான்னு பாக்குறியா? அவ்வளவுதான். இப்படி வரலாம், இதுக்குள்ள இப்படி வரலாம். என்னடா வாங்க வாங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க. பெரிய ஊர்லயே கொண்டு வரேன். நாங்க எல்லாரும் கரையை ஏறியாச்சு. அங்கால போறோம். அங்கால போயிட்டு உங்களுக்கு லோன் பி கொண்டு காட்டுறோம். எப்படி பாருங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணாங்க. ஆனா பாருங்க, படங்கு கொண்டு எல்லாம் சரி. நீ எல்லாரும் கீழே நீ குந்த வண்டிதான். ஒன்றுமே எங்க வந்துள்ளீர்கள் மருமகன் நீங்கள்? எத்தனை நாட்களாக பிளான் பண்ணி இங்க வந்த நீங்கள்? சத்தமா சொல்லுங்க. மாச கணக்காயிட்டு பசியில மைக்கை சாப்பிடுகிறார். நீங்கள் பாடசாலைக்கு செல்கிறீர்களா? பாடசாலை போறேன். எத்தனை தரம் படிக்கிறீர்கள்? நேசரி. தேவாரத்தை பாட உள்ளார் உங்களுக்காக. அவரை தேவாரத்தை நம்ம கேட்டு வருவோம். இளம் சிங்கங்கள் தற்பொழுது தண்ணீர் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். உன்னிச்சை தண்ணீரில் நாங்கள் மீன் கழுவி தான் பார்த்துள்ளோம். தற்பொழுது அரிசி கழுவ போகின்றோம். ஆதிசிறி அவர்களின் சிரிப்பு ஒரு தனி அழகு. பார்த்தீர்களானால் உங்களுக்கு கேட்டிருக்கீங்க என்று நினைக்கின்றேன். இளம் சிறார்கள் மழலை பேச்சும் மழலை சிரிப்புகளும் ரசிக்கக்கூடிய வண்ணம் உள்ளது. ஆனால் இவர் பேசினால் நீங்கள் மாத்திரமல்ல, நாங்களும் மயங்கி விடுவோம். மருமகள், உங்களோட பேர் என்ன மருமகள்? சரியா, நீங்க கதைக்கிறது எங்களுக்கு விளங்குதில்லை. அவருக்கு மைக்கை பார்த்தவுடன் அவருக்கு சிரிப்பு வந்து கொள்ளலாம். அவரது பெரிய தாயார் கூறிவிட்டு செல்கின்றார். பாத்தீங்கன்னா வந்து கண்ணாடி எப்பயுமே கழட்ட மாட்டார். பஜ்ஜி மாவுல வந்த பள்ளி மாதிரியா இருக்கீங்க சார். போன வீடியோல என் கண்ணாடி நிறைய பேர் காலையில கோழி இருக்கக்கூடிய கண்ணாடியா, காலையில கோழி இருக்கக்குள்ளேயும் கண்ணாடியா போட்டு அவர் கண்ணாடியை கழட்ட மாட்டார். அக்காச்சி வந்து சின்சியரா வச்சு கொஞ்சம் கட்டாயங்கள் இப்ப மத்தி வந்து தம்பி எல்லாத்தையும் துடிப்பா இருப்பார். எவ்வளோ நல்ல நிற்கிண்டு பாக்க வாங்க போ. தம்பி என்னத்துக்கு வந்தான்னு தெரியாம பாட்டு கடந்து வரான். தம்பி தண்ணி எடுக்க வந்தேன் ஞாபகப்படுத்து. இதை புடுற காட்டு சும்மனா உடஞ்சி காட்டு.
இதுல புரோய் நடந்து வரது காட்டு. ஏன்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ பேசுறியா? அல்லண்டா சும்மா பேர்ல இருக்க எல்லா கடை கொடுத்துலாம். எவ்வளவு எடுக்க போறா நீ? எடுத்துவாங்க அப்ப. தண்ணி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டியம் டேம்ல இருந்து அப்படியே வருது. வாங்க எடுப்போம் தண்ணி. உளுந்தா மண்டை குழம்புருண்டா ஆள விட்றா சாமி, உன் சாவகாசமே வேணாம். பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா கீழே நின்று நாங்க எப்ப மேல வந்து பார்த்தா இங்க ஃபுல்லா நிறைய பேர் குளிக்காங்களாப்பா. பாப்போம் முடிஞ்ச நம்ம வருவாங்க காட்ட. கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். கொஞ்சம் லைட்டா காணாதா இருக்கு. டேஸ்டா இருக்குதா? கஞ்சி கொடுங்க அங்கால கஞ்சி. நாங்க சித்திரை வர முந்திய சித்திரை கஞ்சிக்கு ரெடி ஆயிட்டோம் எல்லாரும். சரியா? சோட்டரிசி எவ்வளவு சத்தான சாப்பாடு. என்ன இன்றைக்கு என்ன சண்டே தானே? சண்டே பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத. பாருங்க மக்களே, எப்படி வாங்கோல் கொதிச்சு கொண்டிருக்கண்டு பாருங்க மக்களே. சட்டில கூவுது கோழி. இன்றைக்கு ஒரு புடி. பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த 2 இருப்பா மந்தியாங்க. பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. ஐயே, நீ எவ்வளவு மோசமானவனா? நமது நண்பன் ஜெயதாஸ் அவர்களையும் அதோடு சேர்த்து நமது குன்ராஜ் ஆகிய எமது மச்சான் அவர்களையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு இவரைத்தான் நாங்கள் தற்பொழுதும் எந்நேரமும் இவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த நண்பரை தான் இந்த 2 நண்பர்களும் எங்களுக்காக குளிர்பான வசதிகள் செய்து கொண்டு வருவதாக அறிவித்திருந்தார்கள். பொல்லு குத்துற குச்சிக்கு பப்பாளி பழம் கேக்குதா? வாழை இலையை ஒரு நண்பரிடம் கடனாக இரவலாக பெற காத்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை விட்டு எங்களது ஃபேமிலியை சாப்பிட்டு விட்டது. வாழை இலைக்கு வேலையிலம் ஆகி விட்டார்கள். இருந்தாலும் நாங்க வாழை இலையை கேட்டு அவர் தரல. அதுவும் ஒரு விதத்துல நல்லதான். இருந்தாலும் இவர்கள் எங்களை விட்டு சாப்பிட்டு விட்டார்கள். இதனால் இவர்களுக்கு போகும் வழியிலே வயிற்றை கலக்கி ஒவ்வொரு வயலாக தேடி திரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதை நவுருங்கடா லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு. எப்படி வரையுமா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. அதுக்காக நீங்க நினைச்சு கொள்ள கூடாது. உண்மையில நல்லா இருக்கேன் அது இல்லைன்னு கேவலம் மறந்துக்கலாம். என்ன வம்புல கோத்து விடுற? உண்மையிலே ருசியா தான் இருக்குது. அது என்னன்னு சொன்னா வாண்ட பிறந்த நாளுக்காக நாங்க உன்னிச்ச குளத்துக்கு வந்து உன்னிச்ச காட்டுல வெள்ளத்துல இருந்து சமைச்சு சாப்பிடுறோம். நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்கிறதுக்கு நீங்க உங்களோட குடும்பத்துக்காக ஒரு நாளையாவது ஒதுக்குங்க. வேலை வெளிநாடு வெளியானது செல்லாமல் ஒரு நாளையாவது எமது குடும்பத்தோடு சென்று சமைத்து சாப்பிட்டால் கூட நன்றாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தங்கச்சிமார் அம்மா வைஃப் எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். ஏன்னா அது அம்மா கிட்ட ஒரு கேள்வி வைப்போம். எப்படி அடுத்ததாக இந்த கஞ்சி கொடுத்தவங்க அந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும். கஞ்சி எடுத்து கொடுக்க எப்படி உங்களுக்கு தோணுது சொல்லுங்க கொஞ்சம். முடியலடா. பசியோட வந்த பிள்ளைகளுக்கு முதலாவது அரிசி கஞ்சி நிறுத்து கொடுத்த நான் பசி தீர்த்ததுக்கு கொஞ்சம் உப்பு. தங்கை குணநீதி அவர்களிடம் இந்த எமது இந்த பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வு எப்படியாக உள்ளது? உங்களுக்கு திருப்தியாக உள்ளதா அல்லது திருப்தியாக இல்லையா? நீங்கள் தான் கூற வேண்டும். உன்ற அக்க போருக்கு அளவில்லாம போச்சுரே. பர்த்டே பார்ட்டி நல்ல திருப்தியாக உள்ளது எங்களுக்கு. சரியா மிச்சம் அழகா சாப்பிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு. ரொம்ப தேங்க்யூ. ஆனால் நான் நினைக்கின்றேன் எல்லாரும் வீடியோ கொண்டு போய் சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம கேட்க வேண்டியது செல்ல தங்கை அவர்கள கேட்போமா சாப்பாடு எப்படிங்கிறது சொல்ல வேண்டும். அவர் உண்மையாக கூறுவார். எப்படி உள்ளது தங்கை? உண்மையா நல்லா இருக்கா? இன்றைக்கு மிச்ச நாளைக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வந்தாங்க. ஆனா மிச்ச சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைக்கு கன நாள் தானே ஃபேமிலியா வந்தோம் என்ஜாய் பண்றது. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட டைம் கிடைச்சா கட்டாயம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா ஃபெமிலியருக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. இந்த ஃபெமிலியோட இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எதோடையும் வந்து சேர்த்து ஈடு பண்ணிடலாது. எனவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கட்டாயம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஃபேமிலியோட கட்டாயம் பதிவு பண்ணுங்க. மிச்சம் தேங்க்யூ பிரதர். உண்மையிலே பார்த்தால் தங்கை என்னை போல உள்ளார். நாம் நினைப்பதே அவர் அப்படியே அச்சு வசலாக போட்டோ காப்பி பண்ணி சொல்ற மாதிரி அவர் அதே வார்த்தையை சொல்லியுள்ளார். நீங்கள் எதற்காக உங்களது ஃபேமிலியை விட்டுக் கொடுக்காதீர்கள். யாருக்காக உங்களது ஃபேமிலியை விட்டுக் கொடுக்கார்கள்? உங்களது நண்பர்களை விட்டுக் கொடுக்கார்கள். உங்களது நண்பர்கள் உங்களது ஃபேமிலி இரண்டுமே முக்கியம். கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி
உங்களது செலிப்ரேஷன்களை அவங்களுக்கு செய்து கொண்டிருக்கீர்கள். அடுத்ததாக எமது சிறார்களா நம்ம மனைவியை கட்டாயமாக எடுக்க வேண்டும். தம்பிக்கு சோறு ஊட்டலாவு, எனக்கு சோறு ஊட்ட மாட்டாவு, சோறு வர மாட்டாவு. இல்ல வேணாம் நான் சொன்னதுக்காக வேண்டிய இந்த வீடியோக்காக வேண்டிய இன்னைக்கு போஸ்ட் கொடுக்கணும்னா இல்ல உண்மைக்கு வேணாம். அடுத்ததாக உங்களுக்கு எப்படி அந்த கஞ்சி கொடுக்கணும் என்ற உங்களுக்கு என்ன வந்தது? இல்ல மிஞ்சது இல்ல பிள்ளைகள் பசல மொண்டைய உடைச்சிருவேன் ஜாக்கிரதை. எங்களது செல்லக்குட்டி ஆறாக்குட்டி நம்மளுக்கு சோறு தான். நமக்கு என்ன நடந்தாலும் நீங்க என்னத்தை செய்யுங்க, நான் சோறு தான் சாப்பிடுவேன். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ பாதிக்கும்ல சங்கம் எப்படி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்தா சாப்பாடு? நல்லா இருந்தா? டேஸ்டா இருந்தா? உண்மையா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்தானே? ஓகே. அவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாரு நினைக்கிறேன். அவர் வந்து அம்மாவோட இருந்திருந்து அம்மா பழக்கத்திலேயே வந்துட்டாரு. அப்பாவோட இருந்தது அவரு இதை விட நல்லா கதைப்பாரு. எப்படி உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது அந்த இடத்த பாக்குறதுக்கு? ஓமா ஏற்கனவே நீங்க பாக்கல இந்த இடத்த? உப்பு இல்லா பண்ணம் குப்பையிலே என்று சொல்லி இருக்கிறார்கள். தற்பொழுது உப்பு காணாம திரும்ப உப்பு தான். உண்மையாவா? இப்ப உண்மை வருது பாத்தீங்களா? குப்பையா பாத்தீங்களா? மருமகன் சின்ன சிறிய கடுகு சிறுதானாலும் காரம் பெரிது என்று சொல்லுவார்கள். எப்ப பார்த்தாலும் குப்பை குப்பை குப்பை. இப்ப பாத்தீங்களா? இதே போல சந்தோஷங்கள் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சு கொள்ளுங்க. ஒண்ணு செய்யல, அனுபவிச்சு கொள்ளுங்க. இதை பத்தி ரிவ்யூ பண்ணுங்க. உண்மையாவா? சரியா? அண்டை விட அவஞ்சிருக்கு கூடுதல எல்லாம் வந்து பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. அருமையா இருக்கு சாப்பாடு. நல்லா இதுதானே? சூப்பரா இருக்குங்க. என்ன கையை கொஞ்சம் காட்டுங்க. கையை காட்டுங்க. அருமையா இருக்கு. அற்புதமா இருக்கு. கிட்ட கிட்ட கொட்டுக்கணும். என்ன சிக்கன்ல பாருங்க எப்படி பூ போல வெந்திரிக்கிட்டு பாருங்க. பூ போல வெந்திரிக்கா. நான் கொஞ்சம் மிதிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறேன். சும்மா நீங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது. பூ போல வெந்திரிக்கு. சரியா? அவ்வளோ ரப்பா நிறைஞ்சி வந்து அழகா பூ போல வெந்திரிக்கு. சரியா? என்ன நீங்க கமெண்ட் பண்ணுங்கள்டாப்பா. இருந்தாலும் நீங்க பண்ணி தெரியும்.